நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்களா ஐஓபியில் தான் வேகன்சி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்களா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்களா மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆதரவு வந்து தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோவை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்கள் போகலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்திங்களா வேலை தேடுபவர் அனைவரும் கவனத்திற்கு வந்து வேலை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது இந்தியா முழுவதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன தகுதி, என்ன ஏஜ், என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரருக்கு சொல்லி 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தகுதி வேணும்னு சொல்லி பார்க்கலாம். விண்ணப்பத்தை தொடர்புடைய தடகள சான்றிதழும் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதோட வந்து ஸ்போர்ட்ஸுங்கிறதுனால அதில் விளையாண்டு நீங்கள் அதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சம்பளம்னு பார்த்திங்களா மாதமே வந்து பார்த்திங்கன்னா 24,050 முதல் 85,920 வரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே 24,000 போது இது வந்து நல்ல சேலரி தான். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கெலாம் இதை வந்து ஒரு லக்குன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் பார்த்திங்களா விண்ணப்பதாரர்களின் வயது வரம்பு 18 முதல் 26 வரை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 26க்கு உள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 26க்கு மேலே எனக்கு இருக்குதுன்னா நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அந்தந்த கேட்டகரிக்கு கம்யூனிட்டி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு தனித்தனியாக இருக்குது. நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து செக் பண்ணிக்கங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செயல்முறை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா டிஎன்பி தேர்வு முறையை நேர்காணல் மூலம் நடத்தும். டிஎன்பி தான் வந்து நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க நடத்துகிற அதே மெத்தட் மூலமாக தான் இவங்களும் வந்து நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் கட்டணம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் கட்டணம் பார்த்திங்களா விண்ணப்பிக்க முடியும் விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்க. விண்ணப்பதாரர் இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணால் ஆஃப்லைனில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா இதை அப்ளை பண்ணுறதுக்கு 750 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரினா என்னென்னு பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, ஓபிசி இந்த கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா வந்துடும். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் வந்து 100 ரூபான்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்களா நாம் வந்து பார்த்திங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்களா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷனு ஃபுல் டீட்டெயில்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்களா நேமு, டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸு கேட்க. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அந்த டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டு நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தா 12th அல்லது நீங்கள் 12th படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணல. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் எல்லா சர்டிஃபிகேட்டும் வைக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் வந்து 12th தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். ப்ளஸ்ஸு ஆனால் வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து வச்சுருந்தீங்களா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன்ஸு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸு செக் பண்ணிக்கங்க. ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்களா இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்காத கொடுத்துட்டிங்களா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாமே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் ஆன்லைனில் செக் பண்ண முடியும். செக் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் என்னங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம்.
அவங்க வந்து ஒன்று ஒன்று உங்களை அப்டேட் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் செக் பண்ண முடியும். நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து வர வீடியோவெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.